வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஒரு மாதம் முன்னாலே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 24 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது. அதில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸில் மேத்தமெட்டிக்ஸை சூஸ் பண்ணி எழுதுகிறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸ் மேஜரை சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ் என்னங்கிறது தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐயில் உள்ளது, அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜருக்கு கொடுத்துருக்கேன், மேத்ஸ் மேஜருக்கு கொடுத்துருக்கேன், டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐயில் உள்ள கொஸ்டின்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐ எல்லாமே சேம் சிலபஸ் தான். அதனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ பிஹெச்எஸ் ஆர்ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் முன்னாலே வந்துருச்சு. இன்றைக்கி 24 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது. இன்னைக்கு தேதி இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உடனே இது வரைக்கும் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒருவேளை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமாக தான் சொல்ல போகிறேன். யூனிட் 1 கிளாசிக்கல் அல்ஜிப்ரா, அதில் வந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ரா, அதுக்கு அடுத்தது மேட்ரிசஸ், சீரீஸு, இது எல்லாமே இருக்கும். இதில் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா யூஜி பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டை எப்படி பார்க்கணும், இந்த லோகோ இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் ஒரு லோகோ இருக்கும், ஓவிஎம்னு போட்டிருக்கோம். அந்த லோகோவை டச் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே போயிடும். அதில் வீடியோஸு, ஷார்ட்ஸு, கம்யூனிட்டி போஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட்டை எப்படி பார்க்குறது, பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சேனலுக்குள்ளே போய் பார்க்க தெரியலைன்னா அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம், என்னுடைய கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது டச் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். அதில் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் அல்ஜிப்ராவில் கம்ப்ளீட்டாக 1லேருந்து ஆரம்பித்து ஃபுல் வரிசையாக யூனிட் அதில் சிலபஸில் என்ன இருக்கோ அந்த ஆர்டர் படி கம்ப்ளீட்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஏறக்குறைய 24 வீடியோவுக்கு மேலேயே இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வரிசையாக சிலபஸ் படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 1 கிட்டத்தட்ட தியரி ஆஃப் இக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த யூனிட் 2ல் கேல்குலஸ் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ், அது யூனிட் 2. அதில் பிளேலிஸ்ட் வந்து நான் பிளேலிஸ்ட் நேம் இன்னைக்கு மாத்திரேன். UGTRB /TNPSC ASIன்னு இருக்கும். அதை வந்து எஸ்ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் அப்படி தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் யூனிட் 2ல் கேல்குலஸில் 25+ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது யூனிட் 5 வந்து அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், யூனிட் 5னே கொடுத்துருக்கேன். அல்லது அல்ஜிப்ரான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. 2ல் எதில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அல்ஜிப்ராவில் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரிலிமினரியாக உங்களுக்கு என்னென்னலாம் ரொம்ப பேஸாக என்ன தெரியணும் அப்படிங்கிறத நான் அதில் கொடுத்துருப்பேன். ஒரு அல்ஜிப்ராவில் சில வீடியோஸ் இருக்கும், நிறைய MCQs இருக்கும். அதுக்கடுத்து யூனிட் 6 அனாலிசிஸில் 18+ வீடியோஸ் இருக்குது, 19+ வீடியோஸ் இருக்குது. அதில் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னால் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 7th யூனிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக எது இருக்குமோ, நம்ம ரொம்ப டஃப்பாக எதை ஃபீல் பண்ணுவோமோ, அதே சமயம் எந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருமோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலாரிட்டிஸில் நம்மளுக்கு நிறைய சிங்குலாரிட்டிஸ் ஃபுல்லாக சிங்குலாரிட்டிஸ் அண்ட் ரெசிடியூஸ்.
சிங்குலாரிட்டிஸ் அண்ட் ரெசிடியூஸ். இதில் நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லு வீடியோவும் கொடுத்துருக்கேன். சிங்குலாரிட்டிஸ் ரெசிடியூஸ் ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து யூனிட் 8 வந்து டைனமிக்ஸு. டைனமிக்ஸில் நிச்சயமாக எந்த ஏரியாவில் இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து முக்கியமாக கட்டாயமாக கேட்கக்கூடிய மாடலில் உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரி கொஸ்டின்ஸ் வரும். மற்றபடி ப்ராப்ளம்ஸ் நிச்சயமாக எது வருமோ அதை வந்து டைனமிக்ஸில் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு யூனிட் 9 நான் டச் பண்ணவே இல்லை. ஓஆர் யூனிட் 10 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் 26 வீடியோ கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு 90% ஆஃப் த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 60 to 70% போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய சேனல்லையே கவர் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வந்து இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு போகிறதுனால ஒரு லாபமும் இல்லை. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஷார்ட்டில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எங்கேயாவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு 3000 MCQஸையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2000 MCQஸ் வந்து ஃபுல்லாக சிலபஸ் படி நான் எழுதி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 1000 MCQஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு டெஸ்ட்டு மாடல்லே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் 4 டெஸ்ட்டு, செகண்ட் யூனிட்டில் 4 டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டாக 4 டெஸ்ட்டாக கொடுத்து அப்புறம் 5 யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு, இன்னொரு 5 யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் 2, இப்படி ஒரு 40 டெஸ்ட்டு மாடலில் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். அதனால் டெஸ்ட்டு பேட்சையும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் காப்பியாக கையில் வச்சு கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சு எழுதி எடுத்துகிட்டு ஆன்சரை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கிளாஸில் அது போக ஆன்லைன் கிளாஸஸும் நடத்திட்டுருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனால் நான் இன்றைக்கி கொடுக்குற வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு தள்ளி போகாதீங்க. என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் எத்தனை பேர் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியலை அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இது போக நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு திரும்ப கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். PGTRB மேத்ஸுக்கான கிளாஸஸ் இருக்குது. CSIR NET IIT JAM GATE எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. கிளாஸஸ் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொடுப்பேன். PGTRBயை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 MCQs கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 3000 MCQs டெஸ்ட்டு கொடுப்பேன். அந்த டெஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வந்து வீடியோவாக கொடுப்பேன். எல்லாத்தையும் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். கிளாஸஸ் திரும்பவும் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த கண்டென்ட்ஸை வச்சு படிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.